சுமார் 500 கிலோமீட்டர் கடந்து டாரஸ் லாரியில் வந்திறங்கிய 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட தேக்கு மரம். பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு 54 அடி உயரம் கொண்ட தேக்கு மரம். ஆதி கும்பேஸ்வரர் கொடிமரத்துக்காக பார்த்து செஞ்சிருக்காங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில் தான் ஆதி கும்பேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல புனரமைக்கும் பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது. காவிரி தென்கரை தலங்கள்ல 26வது தலமாவும் உலகுக்கு ஆதி காரணமாகிய பராபரம் கும்பத்திலிருந்து தோன்றியதால ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோயிலுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அறநிலையத்துறை சார்பில் 4.75 கோடியும், கோயில் நிர்வாகம் சார்பில் 1 கோடியும், அறங்காவலர்கள் குழு சார்பில் 50 லட்சம் ரூபாயும், இப்படி இவ்வளவு நிதி திரட்டி இந்த கோயிலுடைய புனரமைக்கும் பணிகள் 2023ஆம் ஆண்டு தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய கொடிமரம் பழுதடைந்ததால இத மாத்தி அமைக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டு இதுக்காக 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல தேக்கு மரம் ஒண்ணு லாரியில எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. கொச்சியில இருந்து சுமார் 500 கிலோமீட்டர் கடந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 54 அடின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடி மரத்துக்கு தேவையான உயரப்படி இத அமைப்பாங்க அப்படின்னும் ஆகம விதிமுறைகள் படி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 கிரேன்கள் மூலமா இந்த தேக்கு மரத்தை தூக்கி கோயில் வடக்கு பிரகாரத்துல இறக்கி வச்சிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.